ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நியூ இயர் ஒரு டிப் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அந்த டிப் வந்து எல்லாருக்குமே யூஸாக இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த பிளானர்ஸ்லாம் வாங்கி பிளான் பண்ணி நிறைய யூடியூபர்ஸ் வந்து அந்தமாரி பண்ணுறாங்க. ஸோ அது இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் அந்த பிளானர்ஸ்க்கு ஒரு 250 300லாம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குவாங்க. அப்படி பிளானர்ஸ்லாம் வாங்கி தான் பிளான் பண்ணணும்னு நெசசரியே கிடையாது. நம்ம ஒரு சாதாரண நோட் புக் வாங்கி அதில் நம்ம பிளான் பண்ணி நம்ம அன்றாட செலவு என்ன, ஒரு நாளைக்கு என்ன செலவுன்னு எழுதுங்க. அப்படியே 1 வீக் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை உங்களுக்கு எப்படி தோதுப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி அதை நம்ம பிளான் பண்ணி மந்த்லி நம்ம வந்து ட்ராக் பண்ணாலே வந்து மோர் தென் நமக்கு வந்து எவ்வளோ நம்ம சேவ் பண்ண முடியுமோ பண்ணலாம். நம்ம வந்து ஒரு 5000 சம்பாரித்து அதுலேயும் சேவ் பண்ணலாம். 10,000 சம்பளம் வாங்கினாலும் அதுலேயும் சேவ் பண்ணலாம். 20,000 வாங்கினாலும் சேவ் பண்ணலாம். சேவ்ன்றது நமக்கு வந்து இங்கே இருக்கக்கூடாது, இங்கேருந்தே வந்துடணும். ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் சேவ் பண்ணவே முடியும். நம்ம நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சு மோட்டிவேஷ்னலாக நம்ம என்ன தான் பார்த்தாலும் என்ன தான் கேட்டாலும் நம்ம எண்ணங்கள் என்ன செய்தோ நம்ம வந்து செலவுகளை கம்மி பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயமும் நடக்கும். அதேமாரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு லேடிஸ் மட்டும் எனக்கு சேவ் பண்ண ஆசை இருக்குது, பட் என் ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட அந்தளவுக்கு கொடுக்க மாட்டுறாரு, எனக்கு சுத்தமாக மணியே வர்றதில்ல, எனக்கு எந்த ஏர்னிங்ஸுமே இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாதுங்க. நானே சொல்கிறேன், கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அவங்க என்ன ஏர்ன் பண்ணுறாங்க, அவங்க என்ன ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலும் நம்ம அதுக்கு தகுந்த பிளான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணாலும் அதுவுமே கரெக்டாக இருக்கும். ஸோ போத் 2 பேருமே வந்து பிளான் பண்ணால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை பண்ண முடியும். இதுமாதிரி 2 பேரோட திங்கிங்குமே சேமாக இருக்கணும். இப்போ 2 பேருமே வீடு வாங்கணும் பிளான் பண்ணால் 2 பேருமே அந்த வீடுக்கான திங்கிங் என்ன பண்ணுவோம். ஸோ அவங்க வீட்டு சைடு அவங்க செலவு பண்ணுறது, உங்கள் வீட்டு சைடு நீங்கள் செலவு பண்ணுறது, மாற்றி இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் உங்களோட பர்சனல்ஸ் பார்க்குறது, அவங்க பர்சனல்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாமே செப்பரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து கடைசி வரைக்கும் நம்ம எங்கே இருந்தோமோ அதே இடத்துல தான் பல வருஷமாக இருந்தாலும் அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ திங்க் பண்ணி ஒரு ரெசல்யூஷன் செட் பண்ணுறோம். அப்படி ஒரு இயர் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லோரும் ஒரு ரெசல்யூஷன் கண்டிப்பாக நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த சேவிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் நினச்சி பண்ணுவாங்க. அது வந்து அந்த 12 மந்த்தும் பண்ண முடியுதா, இல்லை எவ்வளோ மந்த் பண்ண முடியுது, ஸோ அதுவே இருக்குது. எவ்வளோ மந்த் பண்ண முடியுது, நம்ம ஒரு ஃபஸ்ட்டு 3 to 4 மந்த் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரகிள்லாம் தவிடுபடியாகிடும். எல்லாத்துக்குமே வந்து சேலரி என்னைக்கு க்ரெடிட் ஆகுதோ அன்றைக்கி வந்து ஆட்டோ பே சிஸ்டம் மாதிரி சேவிங்ஸுமே வச்சுருணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற டிப் அதான் மெயின். ஒரு ஆர்டியாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டில் எடுத்துக்கணும். ஒரு பிபிஎஃப் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டில் எடுத்துக்கணும். ஒரு கோல்டு ஸ்கீம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டில் எடுக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ப்ராப்ளமே இல்லைங்க. இப்போ எல்லாமே இஎம்ஐ கட்டுற மாதிரி நினச்சிடுவோம் நம்ம. ஸோ மந்த் அண்ட் மந்த் நமக்கு இவ்வளோ இஎம்ஐ போகுது, அது நம்ம இஎம்ஐயாக மைண்டில் செட் பண்ணிக்கணும். நம்ம சேவிங்ஸே நம்ம மைண்டில் இஎம்ஐயாக செட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் டேஸ் வந்து இந்த நியூ இயர்க்காண்டி நான் நிறைய டிப்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மீனாட்சி ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது 5th அப்புறம் தான் டெலிவரி கொடுப்பாங்க. ஸோ நான் இது ஆக்சுவலி நான் ஆல்ரெடி 2 ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணேன். ஒரு ஹாட் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஒரு காஃபி மக்கு மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணேன். டிக்காஷன் போடுறது சொல்லுவாங்களா, அது நான் ஆர்டர் பண்ணேன். அந்த டிக்காஷன் போடுறது ரொம்ப லீக் ஆகுது. நான் அந்த ப்ராடக்ட் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் காமிக்கிறேன், இல்லை நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவில் கூட நான் காமிக்கிறேன். அதேமாரி நான் ஹாட் பாக்ஸ் வாங்கினேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் போட்டிருக்க திங்ஸ் என்ன போட்டிருக்கேன், மீனாட்சியில் சேலம் மீனாட்சியில் வந்து என்ன போட்டிருக்கேன்றது. ஸோ 5th அப்புறம் தான் டெலிவரியே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒன்ஸ் நான் வந்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாேருக்கும் காமிக்கிறேன். ஸோ நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி என்னோடய சேனல் எப்படி சொல்கிறது, எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து லக்ஷ்மி பூட்டிக்கில் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்து டவுன் ஆகிறத விட ஆட்டோமேட்டிக்காகவே டவுன் ஆகிடுச்சு. அது ஏனே எனக்கே தெரியல. நான் வீடியோ வந்து கான்ஸ்டண்ட்டாக போட்டால் கூட அது ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் போகவே இல்லை, டவுன் ஆகிட்டே தான் இருந்தது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.